தசாபுத்தி பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா சிம்ம லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தினா சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து 10ல் இருக்கும்போது தொழில் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றம் வர்றதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. அது வந்து ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். அதே மாதிரி சிம்ம லக்னமாக இருந்து சந்திரன் தசாபுத்தினா சந்திரன் வந்து உங்களுக்கு வந்து 4ல் இருக்கும்போது கொஞ்சம் திங்கள் செவ்வாயில் புதன்கிழமையில் கொஞ்சம் அம்மாவுடைய விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தாயார் வண்டி வாகனம்லாம் ஓட்டும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதனால் ஒரு மன உளைச்சல் ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கான இருக்கணும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது சிம்ம லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தினா செவ்வாய் வந்து ராசியில் இருக்கும்போது தாயார் தந்தை வந்து உங்களோட வந்து சேருவதற்கான வாய்ப்பு, உங்கள்கிட்ட பேசுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. வெளிநாட்டில் இருக்கவங்க வந்து ஒரு வெளிநாடு வாய்ப்பு வர்றதுக்கான வாய்ப்பு, புதிய லேண்டு வாங்கலாம், வண்டி வாங்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. 5ஆம் அதிபதி குரு வந்து 11ல் இருக்கும்போது உங்களுக்கு வந்து சிம்ம லக்னமாக இருந்து ராகு தசாபதி ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ வந்து 7ல் இருக்கும்போது நல்ல வளர்ச்சியும் நல்ல ஏற்றத்தையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அதுவும் வந்து குருவுடைய சாதனம் பெரிய வெற்றிகள், திருமணம் ஆகாதவர்களுக்கு வந்து இப்போ திருமணம் ஆவதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. சிம்ம லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி இருந்தாலும் குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 11ல் இருக்கும்போது நல்ல லாபங்களும் குழந்தைகள் விஷயங்கள் மற்றும் திடீர் அதிர்ஷ்டங்கள் மூலயமா ஒரு பெரிய பணம் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அது நல்ல விஷயங்கள் தான். சிம்ம லக்னமாக இருந்து சனி தசாபுத்தினா சனி வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் அதிபதி. 7ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது கொஞ்சம் வந்து கவனமாக இருக்கணுங்க. வேலை விஷயமாக இருக்கணும், கடன் சம்மந்தமான விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனோ கண்டிப்பாக இருக்கும். கொஞ்சம் வந்து நம்ம எதிர்பார்ப்புகளை கம்மி பண்ணிட்டோம்னா எல்லாமே சிறப்பாக இருக்கும். சிம்ம லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி இருந்தாலும் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11ல் இருக்கும்போது பெரிய லாபங்கள், குடும்பத்துக்கு தேவையான பணத்தை எல்லாம் அள்ளி கொடுக்கறதுக்கான சிறப்பாக இருக்குது. சிம்ம லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி, கேது வந்து ராசியிலே இருக்கும்போது தேவையில்லாத ஒரு மன உளைச்சலையோ ஒரு சந்தேகங்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு மற்றவங்களை வந்து ஊன் பண்ணி கஷ்டப்படுத்தாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சிம்ம லக்னமாக இருந்து சுக்கிரன் தசாபுத்தினா சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3 மற்றும் 10ஆம் அதிபதியாக இருந்து அவர் 9ல் இருக்கும்போது புதிய தொழில் முயற்சிகள் எடுப்பீங்க. ஸோ அதுக்கான ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் பெயின் இருந்தாலும் எல்லாமே வளர்ச்சியாகிறதுக்கான இன்னும் 10-15 நாளில் வந்து நல்ல வளர்ச்சியும் நல்ல ஏற்றமும் கொடுக்குறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு.